சரியர்களும் ராஜாக்களும் வாழும் ஜீவ. இது ஒரு தமிழக அரசியலை சார்ந்த பதிவு. டிவிகே தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் அவர்களை அரசியலுக்கு வந்தது ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல தைரியமான முடிவு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா இந்த வயசுல படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தது ஒரு பெரிய பொறுப்பு. இது ஒரு தொண்டு மாதிரி, நல்ல ஒரு தொண்டு. இப்போ உதாரணத்துக்கு அன்னை தெரசா வந்து வாழ்க்கைய கஷ்டப்படுற அந்த குழந்தைகளுக்கு, மக்களுக்கு வாழ்க்கை முழுசுமா கொடுத்த மாதிரி அரசியல்ங்கிறது நம்ம தொண்டு அப்படிங்கிறது நம்புறோம். ஏன்னா அரசியல் ஒரு வெறும் வெளியே தெரிகிற மாதிரி வெறும் ஒரு பகட்டான ஒரு விஷயம் இல்லை. மக்களுக்கு தினந்தோறும் மக்களை நினைச்சு சேவை செய்யற ஒரு 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 தொண்டு. அந்த அந்த விஷயத்துக்குள்ள வந்தது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றி உண்டு. ஏன்னா மக்களுடைய ஆதரவு, இளைஞர்களுடைய ஃபாலோவிங்ஸ் இருக்கிறதுனால அண்ணன் விஜய்க்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. இப்போ கன்சர்ன் என்னன்னா, இப்போ எதிரின்னு பேசிட்டு இருக்க எதிரிகள் எல்லாம் நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பெருசா அவங்களுடைய தாக்கம் உங்கள் மேல இருக்காது. அதனால அவங்க வந்து உண்மையான எதிரியே கிடையாது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இப்ப நான் சொல்றது, நான் கட்சியிலும் இல்லை, நான் தொண்டனும் இல்லை, நான் ஃபேனும் இல்லை. நான் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசி. தமிழ்நாட்டில் வாழ்ற ஒரு பிரஜை, அவ்வளவுதான். ஆனா எனக்கு இந்த மாதிரி புதுசா வந்திருக்கிற ஒரு ஒரு முயற்சி, ஒரு ஏன்னா புதுசா வந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா பேகேஜ் கிடையாது, கரப்ஷனுக்கான பேகேஜ் இல்லை. அதனால புதுசா வந்தவங்க நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும். ஏன்னா இப்போ 50 வருஷம் பழைய கட்சிகள் எல்லாம் இப்போ வந்து அந்த 50 வருஷத்துக்கான பாவத்தின் பலனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய மூத்த மந்திரிமார்கள் வந்து இப்போவா அப்போவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கு. அதெல்லாம் இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச 10,000 கோடி அதான் வந்து ஒன்றும் ஹெல்ப் பண்ணாதுல்ல. 1000 கோடி 10,000 கோடி வச்சு என்ன பண்றது? பயந்து 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 உட்காந்துருக்காங்க. மொழி பிதுங்குது ஸ்டேஜ்ல. மக்களுக்கும் நல்லது செய்ய முடியல. இப்போ குடுமி வந்து வேற ஒருத்தர் கையில இருக்கிறதுனால இவர்களை அவர்கள் ஆட்டி விற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அமைஞ்சிருது. இப்போ அதே பாதையில என்னோட கேள்வி என்னன்னா, அதே பாதையில விசிக்கு போகாது அப்படிங்கிறது. அதாவது அண்ணனுடைய விஜய் அண்ணனுடைய அந்த பார்ட்டி தமிழக டிவிகே, தமிழக வெற்றி கழகம் போவாது அப்படிங்கிறதுக்கு என்ன சிஸ்டம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ண போறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கட்சிகளில் ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுப்பாங்க, யார் ஜெயிப்பாங்கங்கிறத பார்த்து சீட்டு கொடுப்பாங்க. அவங்க தன்னுடைய காசெல்லாம் செலவு பண்ணி எலெக்ஷன்ல நிற்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செலவு பண்ண காசெல்லாம் திருப்பியும் சம்பாதிக்கணும். அப்போ வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாமே கமிஷனும் லஞ்சமும் ஊழலும். அதனால என்ன ஆகுது? டைரக்டா நாட்டின் உள்ள பொருட்களில் தரம் குறையுது. இப்போ உதாரணத்துக்கு ரோடு போடணும்னா கமிஷன் கொடுக்கறதுனால ரோடு சரியா போடுறதில்ல. ரோடு ஏன் சரியா போடுறது இல்லைன்னு அவங்க கேட்கறது இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேறா இருக்கிற விஷயம், அடித்தளமா இருக்கிற விஷயம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு செலவு பண்ணி அவங்க நிக்கிறது தான்.
இப்போ இதே சிஸ்டத்த திருப்பியும் அண்ணன் விஜய் அவர்களுடைய கட்சி ஃபாலோ பண்ணுச்சுன்னா, திருப்பியும் நமக்கு எங்க தான் போகுது? திருப்பியும் ஜெயிச்சு வர்றவங்க எங்க தான் போய் நிப்பாங்க? அ சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? கமிஷன் வாங்கணும். கமிஷன அது அதுதான் நான் எதிரின்னு சொல்ல வரேன். எதிரி இன்னைக்கு தெரிகிற கட்சிகள் இல்ல. எதிரி எப்போ தெரியும்னா, நமக்குள்ள இருதயத்திலிருந்து வெளிவர்ற திருக்கும், கேடும் இந்த மாதிரி பொல்லாப்பும் தான் வந்து நிக்கும். இது பையில பார்க்கும்போது 1000 கோடி, 2000 கோடி ஆகும், 2000 கோடி, 5000 கோடி ஆகும். அதுக்காக திருப்பி பேரம் பேசணும். மக்கள் மத்தியில திருப்பி என்ன இருக்காது? நம்பிக்கை போயிரும். நம்பிக்கை போயிருச்சுன்னா, அடுத்த எலக்ஷனுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எம்பி எலக்ஷனுக்கு காசு குடுக்க வேண்டி வரும். எதுக்கு காசு குடுக்க வேண்டி வரும்? மக்களுக்கு ஓட்டுக்கு. இப்போ ஓட்டுக்கு பணம் குடுக்க வேண்டிய நிலைமையில இல்ல. ஆனா சிஸ்டம் பழைய சிஸ்டமா இருந்துச்சுன்னா, ஓட்டுக்கு காசு குடுக்க வேண்டிய நிலைமை எதிர்காலத்துல வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ 10ஓட 11வது கட்சியா வந்து நிக்கும். நல்ல எண்ணம், நல்ல தொடக்கம். ஆனா நல்ல சிஸ்டம் இல்லன்னா, செக் அண்ட் பேலன்ஸ் இல்லன்னா, அக்கவுண்டபிலிட்டி இல்லன்னா, அது செட் ஆவாது. வேஸ்ட் ஆயிரும். பிரச்சனை எல்லா மாரி பிரச்சனை வந்து நிக்கும். திருப்பியும் அங்க இடி வந்து நிக்கும். இடி வந்து நின்னா திருப்பியும் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்போ ஈகோ, அப்போ வெட்கம். அதனால ஒரு மாற்றம் இருக்கு. கன்ஃபார்மா தெரியும். நல்ல ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தமிழ்நாட்டுல. 200 200க்கு மேல சீட்ஸ். பட் புது சிஸ்டம் இருக்கா? அதான் கேள்வி இப்போ. இல்லன்னா ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்த உருவாக்கணும். அ கார்ப்பரேட் அதாவது பொலிட்டிக்கல் ஃபண்டிங். பொலிட்டிக்கல் ஃபண்டிங்னா நிக்கிறவங்களுக்கு நல்லவங்களுக்கு சீட்ட குடுத்துட்டு, திறமையானவங்க, உண்மையானவங்களுக்கு சீட்ட குடுத்துட்டு, டைம் டெஸ்டட் பீப்பிள்க்கு எஃபிஷியன்ட்டா இருக்க பீப்பிள்க்கு சீட்ட குடுத்துட்டு, எம்.எல்.ஏவோ, எம்பி சீட்டோ குடுத்துட்டு, ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பூல் கார்ப்பரேட்லேருந்து காசு வாங்காம, மக்கள்ட்ட இருந்து ஆளுக்கு ரூ. 10 போட்டா கூட பல கோடி இங்க வரும். அதிலிருந்து கட்சியே 1,00,00,000 2,00,00,000 செலவு பண்ணி அவங்களுக்கு இப்போ மக்களுக்கு காசு குடுக்க வேண்டியதில்ல. அதனால இவங்களுக்கு செலவு பண்ணி, அவங்க வந்து சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட வராம, சர்வ் பண்ணணுங்கிற நோக்கத்தோட வந்தால், இவங்க கமிஷனும், லஞ்சமும் வாங்காமல் இருந்தால், கீழ உள்ளவங்க கிட்ட ஏன் வாங்குறீங்கன்னு கேட்க முடியும். மேலேயே வாங்குனா, கீழ உள்ளவங்க கிட்ட ஏன் வாங்குறேன்னு கேட்க முடியாது. வாங்கி எனக்கு குடுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு நல்ல ஆட்சி அமையறதற்கு ஒரு ஒரு சிஸ்டம் சேஞ்ச்ல ஒன் ஆஃப் த சேஞ்ச் ஒரு பேசிக் சேஞ்ச் என்ன கொண்டு வரலாம்னா, பொலிட்டிக்கல் ஃபண்டிங். அதாவது மக்கள் கிட்ட ஒரு ஒரு கட்சி அக்கவுண்ட்ல இருந்து இவ்வளோ இவ்வளோ, இவ்வளோ இவ்வளோ தேவைகளுக்கு செலவு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து எம்.எல்.ஏவா, எம்பியா உள்ள வர்றவங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் அவங்க சர்வ் பண்ண அவங்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கும் பொழுது, இது வந்து ஒரு காரணமா இருக்கலாம். இத கரப்ஷன அப்படி வந்தவங்க திருப்பியும் அத பண்ணாம இருக்கிறதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ், ஆடிட் இன்டர்னலா வச்சு பார்க்கணும். தலைவர் இதுல நெறைய இருக்குது. இல்ல வெற்றி 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 ஆயிராது. வெற்றி நிச்சயமா இருக்குது. ஆனா வெற்றி வெற்றி ஆயிராது. சிஸ்டம் சேஞ்ச் இல்லன்னா, பொலிட்டிக்கல் சிஸ்டம் உள்ள. ஸோ இது என்னோட கன்சர்னா இருக்கு. அதனால நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். அ தியாகமும் என்றென்றும் எப்பொழுதும்